Hello all, welcome back. நம்ம இன்னையில இருந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் அதாவது சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண தொடங்க போறோம். ஸோ லிட்ரலி ஸ்பீக்கிங்க்கு நம்ம ரெடி ஆயிட்டோம். ஸோ அதோட பேஸ் எல்லாமே நேற்றுக்கு வரைக்கும் நல்லா போட்டு முடிச்சாச்சு. ஸோ இன்னையில இருந்து நம்ம பேச போறோம், சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ண போறோம். அதனாலேயே இன்னைக்கு நாளைக்கு ரொம்ப சிம்பிளா இருக்க போகுது. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் மெதுவா நம்ம டிஃபிகல்ட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நியர் ஃபார், பக்கம் தூரம், இதுதான் பார்க்க போறோம். சோ லெட்ஸ் ஸ்டார்ட். சோ ஒரு நவுன் உங்க பக்கத்துல இருந்தா எப்படி சொல்லணும், ஒரு நவுன் உங்களை விட அது தூரமா இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். சோ ஒரு நவுன் பக்கமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இது ஒரு என்ன ஒரு நவுனும், சோ அதை ஒரு இடம் இல்லாட்டி பொருள் இல்லாட்டி விலங்கு, பறவை அப்படின்னு சொல்லுவோம். இதுவே தூரமா இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சோ இப்படிதான் நம்ம சொல்ல போறோம். இததான் நம்ம இங்கிலீஷ்ல பார்க்க போறோம். சோ இது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல திஸ், அது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல that. நம்ம நிகழ்காலத்துல இத பத்தி சொல்ல போறோம் அப்படிங்கறனால this is அப்படின்னு லைக் கண்ணை மூடிட்டு இஸ் டிரெக்டா போட்டுடலாம். இத நான் இப்போ இது என்ன அப்படிங்கறத சொல்ல போறேன். அப்போ this is, இதுவே தூரமா இருக்கு அப்படின்னா அது that is. ஓகே, சோ this is and that is, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த நவுன் என்னவோ அத நம்ம சொல்ல போறோம். தமிழ்ல இது அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை தான் குறிக்கும், அது அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை தான் குறிக்கும். கரெக்டா? சோ அதே மாதிரிதான் திஸ்ஸும் தாட்டும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை தான் குறிக்கும். சோ ஒரே ஒரு நவுன் இருந்தா மட்டும்தான் நம்மளோட சென்டென்ஸ்ல this யூஸ் பண்ண முடியும், that யூஸ் பண்ண முடியும். சோ ஒன்னை விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா திஸ்ஸோ தாட்டோ யூஸ் பண்ண கூடாது. இது ரொம்ப தெளிவா வச்சுக்கோங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் திங், இது அப்படின்னா this, அது அப்படின்னா that. ஒரே ஒரு நவுன் இருந்தா மட்டும்தான் திஸ்ஸும் தாட்டும் நம்ம யூஸ் பண்ணணும். நான் நிகழ்காலத்துல இந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கறதுனால this is, that is. சோ கண்ணை மூடி present tenseல நான் இதை பத்தி பேச போறேன், எல்லாம் பேசுறேன் அப்படிங்கறனால இஸ் அப்படிங்கறது திஸ்ஸுக்கு பக்கமா ஆட்டோமேட்டிக்கா இல்லாட்டி தாட்க்கு பக்கமா ஆட்டோமேட்டிக்கா நீங்க போட்டலாம், லைக் கண்ணை மூடி போட்டலாம். ஓகே, நம்மளுக்கு நவுன்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியும். சோ இதெல்லாம் தான் நம்மளோட நவுன்ஸ். இதுல பர்சன், மனிதர்கள், இவங்களை மட்டும் நம்ம திஸ் ஆர் தாட் வச்சு சொல்றது இட்ஸ் நாட், இது அப்ரோப்ரியேட்டா இருக்காது. சோ அதனால இப்போதைக்கு we will stop. பட் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு, அது என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி பாக்கி இருக்கிற எல்லா நவுன்ஸையும் நம்ம பாத்திரலாம். சோ ஒரு இடம், இப்போ ஒரு கடையில நம்ம இருக்கோம் அப்படின்னா இது ஒரு கடை அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா this is a shop அப்படின்னு சொல்லலாம். So this is a shop. So shop அப்படிங்கிறது ஒரு இடம். இதுவே தூரமா ஒரு கோவில் இருக்கு அப்படின்னா that is a temple அப்படின்னு சொல்லலாம். So that is a temple. So இது அப்படிங்கிறதுக்கு நிகழ்காலத்துல நான் சொல்றதுனால this is அப்படின்னு போட்டாச்சு, அது அப்படிங்கிறதுக்கு that is அப்படின்னு போட்டாச்சு. ஒரு அப்படிங்கிறதுக்கு தான் சோ ஒரு கடை, ஒரு கோவில் அப்படிங்கும்போது சோ நான் முன்னாடியே சொல்லி கொடுத்திருந்தேன், நவுனுக்கு முன்னாடி a or and போடுறோம் அப்படின்னா ஒன்னே ஒண்ணு இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்கு வேண்டி. சோ this is ஒரு சென்டென்ஸ்ல வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஷாப் இல்லாட்டி a temple அப்படிங்கிறது போடணும். சோ இப்ப நீங்க this is shop, this is temple அப்படின்னு போட்டீங்கன்னா அது தப்பு. this is அப்படின்னு ஒரு சென்டென்ஸ்ல வந்தாவே ஒரு பிளஸ் அந்த நவுன் என்ன அப்படிங்கிறது தான் இங்கிலீஷ்ல நீங்க எழுதணும். this is a, that is a. இது பை டிஃபால்ட்டா எழுதிட்டு அந்த பொருள் என்னவோ இல்லாட்டி அந்த இடம் என்னவோ அந்த விலங்கு என்னவோ இல்ல அந்த பறவை என்னவோ அதோட பேரை மட்டும் எழுதினா போதும். So this is a shop, that is a temple, this is a cat, that is a dog, this is a parrot, that is a crow, this is a mobile, and that is a laptop. இப்ப நான் உங்களுக்கு கொஞ்சம் டெஸ்ட் தர போறேன். சோ இது this is, that is னு போட்டு அதுக்கப்புறம் போட்டு fill in பண்ணுங்க. ஓகே, சோ ஸ்கிரீனோட லெஃப்ட் சைட்ல இருக்கிறது எல்லாமே this வச்சு எழுதணும். ஸ்கிரீனோட அந்த சைட்ல இருக்கிறது எல்லாமே சோ ரைட் சைட்ல இருக்கிறது எல்லாமே நீங்க that வச்சு எழுதணும். சோ இத fill பண்றீங்களா? சோ இம்பார்ட்டன்டான விஷயம், a or and எங்க போடணும் அப்படின்னு கரெக்டா பார்த்து போடுங்க.
Okay, so check பண்ணாம உங்களோட ஆன்சர்ஸ். Okay, watch பக்கத்துல இருக்கு. So this is a watch. Very good. That is an apple. Very good. This is an elephant. Very good. That is an egg. Good. This is an umbrella. Very good. That is an ice cream. Very good. And finally, this is a bat. Very good. So இது எல்லாமே நீங்க கரெக்டா எழுதிருந்தீங்க அப்படின்னா very very good. So நீங்க இன்னைக்கு ஸ்பீக்கிங்க ஏஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். So நம்ம நாளைக்கு ஒன்னை விட அதிகமா நவுன்ஸ் இருக்கும்போது அந்த சென்டென்சஸ எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். மறந்துடாதீங்க, உங்களுக்கான ஒர்க் ஷீட்ஸ் டவுன்லோடபிள் ஃபார்மேட்ல நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கு. டு நாட் ஃபர்கெட், டவுன்லோட் பண்ணுங்க, ஒர்க் ஆன் இட். சோ ஒர்க் பண்ணிட்டு உங்களோட ஆன்சர்ஸ எனக்கு இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க அண்ட் நான் உங்களோட ஆன்சர்ஸ கரெக்ட் பண்ணி ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கறத சொல்றேன். So let's meet tomorrow. Bye then.